உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களது 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியும். இவர் 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியை நின்று இத்தனை நாட்களாக இனம் புரியாத மன அழுத்தமும் இனம் புரியாத பயத்தையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் இருந்தார். ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியில் உடைய பாதி தாக்கம் அங்கே இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வை எங்கெங்கே விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் விழுந்தது. அடுத்தது அந்த பார்வையை விழக்கூடிய இடம் உங்களுடைய 10ஆம் வீட்டில் விழுந்தது. அதுக்கு அடுத்தது அதனுடைய பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசி மீதே விழுந்தது. ஏன்னா 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுந்ததுனால தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. ஏன்னா சனி பார்வை பொல்லாதது. இதில் 6ஆம் வீட்டில் விழக்கூடிய சனி பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அதே 10ஆம் வீட்டில் விழுந்த பார்வையும் உங்களுக்கு ஓகே தான், அதுவும் நல்ல பார்வை தான். பட் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடாது. ஒன்று, அதுவும் நீங்கள் செவ்வாயினுடைய அங்காரகனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. அப்போது சனி பகவான் பார்வை உங்களுக்கு உகுந்ததில்லை. அப்போது அந்த பார்வையினால் நீங்கள் எந்த விதமான பாதிப்புகளை சந்திப்பீங்கன்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்காயிடுவீங்க. அதே போல் மற்றவங்களுக்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவங்களுக்கு அது சக்ஸஸாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதே வேலை சார்ந்தோ அதே தொழில் சார்ந்தோ நீங்கள் அதே விஷயத்தை செய்த போது கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வேலை சார்ந்த எப்பேற்பட்ட முயற்சிகளும் அழகாக ஏன்னா விருச்சிக ராசின்னா உழைப்பாளிகள், திறமசாலிகள், வாழ்க்கையில் சாப்பிட்ற சாப்பாட்டையே மறந்து வேலைக்காக உழைச்சி கஷ்டப்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுடைய இலக்கை நீங்கள் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சாப்பாடுடைய ருசி கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சிந்தனைகள் அதன் நோக்கி பயணம் இருக்கும். அப்பேற்பட்டவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு நைட்டும் பகலமாக உழைச்சி, ஆனால் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலையில் 100க்கு 99% ஓகே பண்ணிட்டு இருப்பீங்க. 1% தடையாகி மீதி 99 போல்டாகக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புத மேன்மைகள் தகுதியே இல்லாதவங்க, கெப்பாசிட்டி இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இதனுடைய விளைவுகள் உங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பார்வை விழுந்த உங்களுடைய ராசி மீது விழுந்ததுனால இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குன்னா, குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகள். நீங்கள் இருந்த இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அவங்கள யாரையும் திருப்திப்படுத்த முடிஞ்சிருக்காது. கடந்த காலகட்டங்களில் என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் அந்த நேரத்தில் அனுபவிப்பாங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவி செய்திருந்தாலும் சரி, சொந்தமோ பந்தமோ நட்போ உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வந்திருந்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் செய்யுங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா மீண்டும் உங்களை குறை சொல்லி உங்களை குற்றவாளியாக்கி கடைசியில் பார்த்தா எவ்வளோ செய்த நாம் அவ்வளோ பாவியா அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இப்பேற்பட்ட பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருப்பீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா வரவு செலவு. எங்கெங்கெல்லாம் குடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் வரவு செலவு வச்சுருந்தீங்களோ, யார்கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்கியிருந்தீங்க. அது எல்லாமே நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்றைக்கி எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை ட்ராப் ஆகிடுமோன்ற அளவுக்கு ஒரு பதட்டம், ஒரு மன வலி வேதனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு வெற்றிகளை அடைய முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த லெவலுக்கு இருக்க வேண்டிய நீங்கள் அதற்குரிய அதிர்ஷ்டங்களும் அதற்குரிய வாய்ப்புகளும் நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அர்த்தாஷ்டம பார்வை. அந்த சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து, இயல்பு நிலையிலிருந்து அவர் டோட்டலாக அவருக்கு ஒரு மாறுதல்களான ஒரு சுழற்சி உருவாக்கி
தன்னுடைய நிலையிலிருந்து மாறுதலான ஒரு அமைப்பு உருவாகி அது அதிவேகத்துடன் செயல்படும் பொழுது அந்த வேகமான அலைகள் அதனுடைய ஆற்றல் உங்களை அடையும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவான ஒரு நிலைகள் உண்டாகும். எப்பவுமே ஒரு சுபகிரகம் வக்ர நிலை அடைவது சிறந்ததல்ல, ஆனால் ஒரு பாபகிரகம் வக்ர நிலை அடைவது மிகச்சிறந்த யோகம். அதுவும் அவர் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல, ஏன்னா சுகஸ்தானத்தில் இருந்துட்டார் இல்லையா, உங்களுடைய 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானமா, மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட இடமா, தாய் சம்மந்தப்பட்ட இடமா, அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் உங்களுடைய பூமி ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த இடம், அந்த இடத்துல சனி உட்கார்ந்ததுனால இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டாடிட்டு இருப்பார். தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்திருப்பீங்க, ஏன் உங்களுடைய பூமி சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நின்று இருக்கும், கட்டின வீடு அது லோன் போட்டு கட்டியிருப்பீங்க, கடைசியில் பார்த்து அது கட்ட முடியாமல் எங்கே அது கைவிட்டு பறிபோயிடுமோன்ற நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. ஏன் எல்லாத்த விட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்கள் பேர் புகழ் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி வக்ர நிலை இது எல்லாத்தையும் புரட்டி போட்டு உங்களுக்கு மீண்டும் தடைப்பட்ட வீடு வேலை மீண்டும் கண்டினியூவாகி வீட்டு வேலையை முடிப்பீங்க. லோன் சார்ந்த ரீதியில் பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்கள் சொத்து இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் அந்த சொத்தையும் காப்பாற்றுவீங்க, உங்கள் மதிப்பும் மரியாதையும் காப்பாற்ற போகிறீங்க. தொழில் ரீதியில் பெரிய இலக்கு அடைய போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. எப்பேற்பட்ட எதிரிகளில் ரூபத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடைச்சி உங்களுக்கு ஒரு அருமையான ஆற்றலையும் மேன்மைகளையும் உண்டாக்க போகிறீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள், குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகளில் இருந்தவங்க மீண்டும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாக்கி கல்வி ரீதியிலையும் தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஒரு அருமையான மாற்றங்களை உருவாக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் வெளிநாடு சார்ந்த தொழில் வாய்ப்புகளும் முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது கைக்கூடி வரும். கடந்த காலகட்டங்களில் அது தடையாகி இருந்திருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடுக்குண்டான முயற்சி எடுக்கிறங்க போக முடியல நினச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அமைய போகுது, கிடைக்க போகுது. உடல் ரீதியில் பல்வேறு விதமான உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டயர்டாக இருக்கும். உடம்புல எனர்ஜி இழக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வலது கண் பிரச்சனை கொடுத்துருக்கும். இன்னும் சிலருக்கு அந்த நரம்பு பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கழுத்திலிருந்து பேக் பெயின் இடுப்பு வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அமையும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இது கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக நினச்சி உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றி அடைய போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி, கடன் சுமைகளும் சரி உங்களை விட்டு நீங்கி ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஒரு அருமையான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு காலம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களது ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். அந்த பரல்கள் இந்த சனி பகவான் அங்கே ஒரு 4க்கு மேலே 5, 6, 7 பரலெல்லாம் இருந்துட்டா சொல்லவே இல்லை. டாப் லெவலில் நீங்கள் சாதிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். ஆனால் அதுவே அது 4க்கு கீழே 3, 2, 1ன்னு வந்துட்டா அது நெகட்டிவ் ஆகிடும். அதனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.